ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வீடியோட கண்டினியூ தான் இது. நெக்ஸ்ட்டு காந்தலூர் தான் அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை மேலேயே போயிட்டு இருக்கோம். இயற்கையை ரசித்தபடியே போயிட்டு இருக்கிறோம். காந்தலூர் போய் ரீச் ஆகிறதுக்கு நைட் ஆகிடுச்சி. போனோடனே அங்கேயே டின்னர்லாம் கொடுத்தாங்க. நெய் சோறு, சிக்கன் குருமா, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி எல்லாம் கொடுத்தாங்க. செம்ம சூடாக செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு செம்ம குளிருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபயர் கேம்ப் ஒன்று போட்டாச்சு. செம்மையாக ஜாலியாக ஃபன் பண்ணணும். ஃபன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. போன டயர்டுக்கு ரூம் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மட் ஹவுஸு அவ்வளோ ஒரு நீட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ரூமுக்கு 4 பேர் தங்கியிருந்தோம். மொத்தம் நாங்கள் 20 பேர் போயிருந்தோம். 5 ரூம் கொடுத்துருந்தாங்க. பாத்ரூமும் எல்லாமே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு கொண்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில் அப்படியே சன்ரைஸ் வரப்போ அந்த இயற்கையை ரசிக்கும் போது அடடா சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஏன்டா இப்போ கிளம்புறோங்கிற மாதிரி ஆகிடுச்சு. டைம் போனதே எங்களுக்கு தெரியல. எப்படி தூங்கினோம், எப்போ எந்திரிச்சோம், எப்படி டைம் போனதே தெரியல. அவ்வளோ கடகடன்னு போயிடுச்சு. ஏன்டா இப்போ கிளம்புறோம், இன்னும் ஒரு 2 டேஸ் இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இயற்கையை ரசிக்கும் போது அது நம்ம ரூமில் இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. காலைல டிஃபனுமே அவங்களையும் கொடுத்துட்டாங்க. புட்டு, இடியப்பம், தேங்காய் பால், சன்னா மசாலா எல்லாமே கொடுத்தாங்க. டீ, காஃபி நம்ம எது கேட்டாலுமே கொடுத்தாங்க. எல்லாமே சுட சுட சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் பேரன் பேத்திலாம் ஊஞ்சல் ஆடுறாங்க. எல்லாம் டென்னிஸு எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக எல்லாம் ஃபோட்டோ, வீடியோ அங்கங்கே நின்று எல்லாம் ஜோடியாக எடுத்தோம். லாஸ்ட்டில் ஒரு ஃபேமிலி வீடியோவும் எடுத்தாச்சு. அதோட ஜீப் சவாரி கிளம்பிட்டோம். ஜீப் சவாரியில் தான் அழைச்சிட்டு போய் எல்லா வியூவும் காட்டினாங்க. ரெயின் ஃபால்ஸுன்னு அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் யாருமே அங்கே குளிக்கல. ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரி வந்துச்சுன்னு வேணான்ட்டாங்க. ஆம்பளைங்க மட்டும்